இப்ப நான் மறுபடியும் சொல்லுவேன், சிம்ம ராசியில பொறந்தவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா, 12 ராசியில பொறந்தவங்கள்ல சிம்ம ராசி தான் நல்லா இருப்பாங்க. ராசி பலன் அப்படிங்கிறது பொது பலன். பொது பலன்படி சிம்ம ராசிக்கு நல்லா இல்ல. அதுக்காக சிம்ம ராசியில பொறந்த ஒரு 3,00,000 பேர் நல்லா இருக்க மாட்டாங்களா? இல்ல. உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருக்கும்போது, ராஜயோக தசை நடக்கும்போது, உங்க லக்னத்துக்கு 5, 9 அதற்கு உண்டான கிரகங்கள் நல்ல பாவகத்துல உட்கார்ந்து, நல்ல கிரகங்களோட இணைந்து, கரெக்ட்டான வயசுல உங்களுக்கு தசை நடந்ததுன்னும் போது நல்ல விஷயங்கள குடுக்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப நான் சொல்ற அஷ்டம சனி, இந்த ராசியில கேது, 7ல ராகு, குரு 12ல வந்து மறைய போறான்ற விஷயம் எதுவுமே நடக்காது. உங்க ஜாதகத்த பாருங்க. உங்க ஜாதகத்த ஒரு அஸ்ட்ராலஜிட்ட குடுத்து பார்த்துட்டு, உங்க ஜாதகப்படி நல்லா இருக்குன்னு சொல்றாருன்னா, அப்ப கோச்சாரத்தால நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போறது இல்ல. ஜாதகத்துல நல்லா இல்ல, தசாபுத்தி சரியில்ல, ரொம்ப அவயோக தசையா நடக்குது. சனி, ராகுன்ற பாவகிரகங்களோட சேர்ந்து தீமை செய்யக்கூடிய இந்த 6, 8, 12 அப்படிங்கிற உங்க ஜாதகத்துக்கு அவயோக பாவத்துல அமர்ந்து தசை நடத்துறாங்க. சஷ்டாஷ்டக தசாபுத்திகள்லாம் வர இருக்கு அப்படின்னா, இப்ப கோச்சாரமும் சரியில்லைன்னா நெறைய பிரச்சனைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். அது என்ன பிரச்சனைகள் வரும்ன்றது உங்க மைண்ட் செட் எத நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோ, அத நோக்கி சில பிரச்சனைகள் வரலாம்.